இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர் சீடியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 6 ஆண்டுகளாக விளைநிலத்திற்கு செல்ல பாதையின்றி தவிக்கும் விவசாயிகள். ஆக்கிரமிப்புகளை அகற்றி பாதையை மீட்டுத் தரக் கோரி அதிகாரிகளின் காலில் விழுந்த விவசாயிகள். அரக்கோணம் அருகே சீரான மின் விநியோகம் இல்லாததால் நீரின்றி கருகும் பயிர்கள். மின்மாற்றியை புதுப்பித்து பயிர்களை காப்பாற்ற விவசாயிகள் கோரிக்கை. ஜூன் 12ஆம் தேதிக்குள் கடைமடை வரை வாய்க்கால் தூர்வார வேண்டும். விவசாயிகள் குறைதீர்ப்பு நாள் கூட்டத்தில் நாகை விவசாயிகள் வலியுறுத்தல். சங்கரன் கோவிலில் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட காய்கனி நாள் அங்காடி. மக்கள் கூட்டமின்றி வெறிச்சோடி காணப்படும் நாள் அங்காடியின் நிலை குறித்து விளக்கும் செய்தி தொகுப்பு. திருச்சியில் விளைநிலங்களுக்கு பாதை அமைத்து தர கோரி விவசாயிகள் அதிகாரிகளின் காலில் விழுந்து கோரிக்கை மனு அளித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. திருச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் அருள் தலைமை நடைபெற்ற இக்கூட்டத்தில் அப்பகுதி விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை மனுக்களாக அளித்தனர். இந்நிலையில் திருவெரும்பூர் அருகே உள்ள கீழக்குறிச்சி கிராமத்தில் விளைநிலங்களுக்கு செல்லும் பாதையை ஒரு சிலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் கடந்த 6 ஆண்டுகளாக தங்கள் விளைநிலங்களுக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், எனவே ஆக்கிரமிப்புகளை அகற்றி தங்களுக்கு பாதை அமைத்து தர வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதுவரை பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறிய விவசாயிகள் அதிகாரியின் காலில் விழுந்து ஆக்கிரமிப்புகளை அகற்றி விளைநிலங்களுக்கு செல்ல பாதை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். விவசாயிகளின் நிலை காண்போரை வேதனையில் ஆழ்த்தியது. அரக்கோணம் அருகே சீரான மின் விநியோகம் இல்லாததால் நீரின்றி பயிர்கள் கருகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த பள்ளியாங்குப்பம் கிராமத்தில் விவசாயிகள் பல ஏக்கர் பரப்பளவில் பூக்கள் மற்றும் நெல் நடவு செய்து பயிரிட்டு வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள மின்மாற்றி அடிக்கடி பழுதடைந்து வருவதால் சீரான மின் விநியோகம் இன்றி விவசாய பணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. சீரான மின் விநியோகம் இல்லாததால் பயிர்களுக்கு நீர் பாய்ச்ச முடியாத நிலையும் ஏற்பட்டுள்ளது. இதனால் கொளுத்தும் வெயிலில் நீரில் பயிர்கள் கருகி வருகின்றன. இதுகுறித்து மின்வாரிய அலுவலகத்தில் புகார் அளித்த நிலையில் மின்வாரிய அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்தும் மின்மாற்றியை சரி செய்து செல்கின்றனர். ஆனால் அதன் பின்னர் மீண்டும் மின்மாற்றி பழுதடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கும் அப்பகுதி மக்கள் கடந்த 1 மாத காலமாக மின் மோட்டார் இயக்க முடியாததால் பயிர்கள் நீரின்றி 50க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நடவு செய்துள்ள நெற்பயிர்கள் வெயிலில் கருகி போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர். அத்துடன் மின்மாற்றி அடிக்கடி பழுதடைந்து வருவதால் அதனை சரி செய்ய மின்வாரிய ஊழியர்கள் பல ஆயிரம் ரூபாய் வசூலிப்பதாகவும் புகார் தெரிவிக்கும் விவசாயிகள் மின்மாற்றியை புதுப்பித்து சீரான மின் விநியோகம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். 5 ஏக்கரா விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். 5 ஏக்கரா கரண்ட் இல்லாமல் கடந்த 1 மாதமாக இபி டிரான்ஸ்ஃபார்ம் பகுதி அடைஞ்சு அதனால் மொத்த பயிரும் காஞ்சி கிடக்கு. இந்த டிரான்ஸ்ஃபார்மில் ஒரு 100 ஏக்கராக்கு இருக்குது. 100 ஏக்கராவும் சேதாரம். ஒரு 20 விவசாய குடும்பம் இதில் பாதிச்சிருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் நிறைய முறை சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் அரசாங்கத்துலேருந்து இந்த ஈபிகார் எதுவும் இதுக்கு உண்டான வேலையை பண்ணலை. நாங்கள் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசாங்கத்துக்கு எதிர்பார்த்துட்டு நிற்கிறேன். கவர்மெண்ட் எது எடுத்தாலும் எதுவும் பண்ண மாட்டேறீங்க. ஈபிகாரங்க எது எடுத்தாலும் காசு கேட்குறாங்க. எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்லை. அடிக்க வருமோ டிரான்ஸ்ஃபர் போயிடுது. எந்த ஒரு டிஸ்போஸும் எதுவும் தரதில்லை எங்களுக்கு. நீங்கள் காசு கொடுத்தா தான் சரி. காசு அடிக்க ஒரு பயிர் விட்டு பயிர் செலவு பண்ணி எங்களுக்கு நஷ்டம் ஆகிடுதே கண்டி பயிரில் ஒன்றுமே விவசாயம் ஒன்றும் கிடையாது. இது எதனா ஒரு கவர்மெண்ட் எதனா ஒரு எங்களுக்கு ஒரு அரசாங்கம் எதனா ஒரு நிதி எதனா ஒரு செய்கிற மாதிரி எங்களுக்கு எதனா ஒரு பண்ணி கொடுங்க. ஜூன் 12ஆம் தேதிக்குள் கடைமடை வாய்க்கால்களை தூர்வார வேண்டுமென நாகை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாதாந்திர விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது.
மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நாகை, திருமருகல், வேதாரண்யம், கீழ்வேலூர், திருக்குவளை, தலைஞாயிறு உள்ளிட்ட பல்வேறு பகுதி விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இந்நிலையில் ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்பட உள்ள நிலையில் கடைமடை மாவட்டமான நாகையில் அனைத்து வாய்க்கால்களையும் தூர்வார வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. அத்துடன் சேதமடைந்துள்ள மதகுகளையும் ரெகுலேட்டர்களையும் சரி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் மரபணு மாற்று விதைகளுக்கு விவசாயிகள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் இதுகுறித்து அரசின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உறுதியளித்தார். உசிலம்பட்டியில் தமிழ் மாநில பிரமலை கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவையினர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் பிரமலை கள்ளர் சமுதாய மக்கள் பல 100 ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுடைய வீரதீர செயல்களை பாராட்டி பிரிட்டிஷ் அரசு சுதந்திரத்திற்கு முன்பு பல ஏக்கர் நிலங்களை மானியமாக கொடுத்துள்ளது. இந்நிலத்தை இவர்கள் அனுபவித்து வந்த நிலையில் தற்போது பிரமலை கள்ளருக்கு சொந்தமான இடங்களை தமிழ்நாடு அரசு கையகப்படுத்தும் நோக்கத்தோடு போலியான ஆட்கள் மூலம் ஆக்கிரமித்து கையகப்படுத்தி வருவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே புத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றியுள்ள நிலங்களை வேறு சமுதாய நபர்கள் மூலம் ஆக்கிரமிப்பு செய்வதை கண்டித்து தமிழ் மாநில பிரமலை கள்ளர் முற்போக்கு இளைஞர் பேரவையின் சார்பாக உசிலம்பட்டி வருவாய் கோட்டாட்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அத்துடன் இதே நிலை நீடித்தால் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் புதிய விளையாட்டு மைதானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் திறந்து வைத்து வீரர்களுக்கு அர்ப்பணித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோட்டைப்பட்டியில் பிரபல டாக்டர் மனோகரன் நினைவாக அவரது குடும்பத்தார் விளையாட்டு மைதானம் அமைத்து கொடுத்தனர். சகல வசதிகளோடு கூடிய அதிநவீன விளையாட்டு அரங்கம் அமைக்கப்பட்ட நிலையில் இதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி விளையாட்டு அரங்கத்தை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் மற்றும் மாவட்ட எஸ்பி கண்ணன் இருவரும் கிரிக்கெட் விளையாடி தொடங்கி வைத்தனர். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்த சிறுவர்கள் மற்றும் இளைஞர்கள் விளையாட்டுத் துறையில் சாதிக்க வேண்டும் என எம்பி ராணி ஸ்ரீகுமார் கேட்டுக்கொண்டார். பந்தலூர் அருகே குளத்தில் பூத்து குலுங்கும் நூற்றுக்கணக்கான தாமரை மலர்களை அப்பகுதி மக்கள் கண்டு ரசித்தபடி செல்கின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக கனமழை பெய்து வந்தது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக மழையின் தாக்கம் குறைந்து வெயிலின் தாக்கம் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பந்தலூர் அருகே ஏலமன்னா பகுதியில் உள்ள குளத்தில் நூற்றுக்கணக்கில் தாமரை மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. நீர்நிலைகளை பாதுகாக்கும் வகையிலும் இளம் சிவப்பு நிறத்தில் பூத்து குலுங்கும் தாமரை மலர்களை பொதுமக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர். போஸ்டர்ஸ் ஏடியரின் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த டேனிஷ்பேட்டை வனத்தை ஒட்டிய வத்தியூர் பாலமேடு பகுதியில் 10க்கும் மேற்பட்ட காட்டு எருமைகள் ஊருக்குள் தஞ்சமடைந்துள்ளன. இந்த காட்டு எருமைகள் விளை நிலங்களுக்குள் புகுந்து நெல், வாழை, சோளம், ராகி மற்றும் தீவன பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. அத்துடன் பாக்கு, வாழை மரங்களையும் கொம்பால் குத்தி உடைத்து விடுவதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் காட்டு எருமைகளால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே காட்டு எருமைகளை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அடுத்துள்ள ஜவ்வாதுப்பட்டியில் காளியம்மன், மாரியம்மன், முத்தாலம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் மகா கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற்றது. யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து புண்ணிய நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட தீர்த்தங்கள் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் மதுவிலக்கு சம்பந்தமான குற்றங்களில் ஈடுபட்டவரிடம் கைப்பற்றப்பட்ட 2 சக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஏலம் விடப்பட்டன.
நாமக்கல் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற பொது ஏலத்தில் மதுவிலக்கு பிரிவு கூடுதல் கண்காணிப்பாளர் தனராசு, ஆயுதப்படை துணை கண்காணிப்பாளர் சக்திவேல் ஆகியோர் பங்கேற்றனர். ஏலத்தில் கலந்து கொண்டவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஏலம் எடுத்தனர். அதன்படி 4 சக்கர வாகனங்கள் 70,447 ரூபாய்க்கு ஏலம் போனது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள 3000 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ ஏகாம்பரநாத சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவில் திருப்பணிக்காக 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்ட நிலையில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் மணலிங்கமனா ஏகாம்பரநாத சுவாமிக்கு பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டும் 9 யாக குண்டங்கள் அமைத்தும் சிவாச்சாரியார்கள் பாலாலயம் பூஜையினை மேற்கொண்டனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சண்முகா தொழிற்சாலை பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு குறித்து பள்ளி மாணவர்கள் இடையே மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடினார். சண்முகா தொழிற்சாலை மேல்நிலைப் பள்ளியில் போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் போதைப்பொருள் மற்றும் அவற்றின் தீமைகள் குறித்தும் மாணவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் மாணவர்கள் மத்தியில் கலந்துரையாடினார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடைபெற்ற விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். சர்வதேச அளவிலான டென்னிஸ் போட்டிகளில் பங்கேற்க வேண்டுமென மாணவ மாணவிகள் ஆர்வம் தெரிவித்துள்ளனர். சிவகாசியில் அகில இந்திய அளவில் 14 வயதுக்குட்பட்ட பள்ளி மாணவ மாணவியருக்கான டென்னிஸ் போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். நாக் அவுட் முறை நடைபெற்ற இப்போட்டியில் மாணவிகளுக்கான இரட்டையர் பிரிவில் சேலம் ஆதிரை, தஞ்சாவூர் அதிதி ஜோதி முதலிடம் பிடித்தனர். இதேபோல மாணவர்கள் பிரிவில் இரட்டையர் ஆட்டத்தில் ஈரோடு நரேஷ் பாபு, சென்னை மாதவன் ஜோடியும், ஒற்றையர் பிரிவில் ஈரோடு நரேஷ் பாபுவும் முதலிடம் பெற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற விளையாட்டு வீர வீராங்கனைகளுக்கு கேடயத்தோடு சான்றிதழும் வழங்கப்பட்டது. தரவரிசை பட்டியலில் கூடுதலான புள்ளிகள் பெற்று சர்வதேச அளவிலான டென்னிஸ் போட்டியில் பங்கேற்க வேண்டுமென வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் ஆர்வம் தெரிவித்தனர். இலக்கை எட்டி பிடிக்க நம்பிக்கையோடு விளையாடும் மாணவ மாணவிகளுக்கு அனைவரும் பாராட்டுகளை அள்ளி வீசி வருகின்றனர். சிவகாசியில் நடந்த நேஷனல் லெவல் டென்னிஸ் போட்டியில் அண்டர் 14 பாய்ஸ் சாம்பியன்ஷிப்பில் வின்னர் அடிச்சிருக்கேன். இனிமேலும் நல்லா விளாண்டு மேற்கொண்டு ரேங்கிங்ஸ் எல்லாம் முன்னாடி வந்து இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாண்டு வின் பண்ணுவேன்ற நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. நான் சிவகாசிக்கு ஒரு டென்னிஸ் போட்டிக்காக வந்திருக்கேன். சிங்கிள்ஸ்லேயும் டபுள்ஸ்லேயும் வின்னர். இது நேஷ்னல்ஸ். நான் இந்த மாதிரி நிறையா விளாண்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அடுத்த என் கோல் இன்டர்நேஷ்னல் லெவல் டென்னிஸ் போட்டி.